Guys, good morning. ஓகே. guys எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ என்கிட்ட உங்களுக்கான ஒரு கொஷின் ஒன்று போட்டிருப்பேன். உங்களுக்கு இதில் வந்து போட்டிருக்கேன் டிக்டாக்ல. அந்த பேப்பர் முதல்ல பாருங்க. பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் போர்டில் எழுதியிருக்கேன். அதே கொஷனுக்கு நான் இன்னைக்கு போர்டில் எழுதியிருக்கேன். அந்த போர்டில் எழுதுனதை வந்து அதாவது ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொடுங்க. நான் செஞ்ச சரியா, நீங்கள் செஞ்ச சரியா அப்படின்ட்டு. அப்புறம் டிஸ்கஸ் தான் நம்ம கேட்பாங்க. அப்போ ஐடியாஸ் எடுத்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு மெத்தட் வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். சரி, நான் இதில் சொல்லியிருந்தோம் மஞ்சள் பந்துகள், அதாவது ஒரு கூடையில வந்து ஒரே அளவிலான பந்துகள் இருக்கு. அதுல வந்து மஞ்சள் பந்துகள் 5, சிவப்பு பந்துகள் 6, நீல பந்துகள் 7, ஊதா பந்துகள் 8, பச்சை பந்துகள் 9 இருக்கு. அப்புறம் இதுல இருந்து டோட்டலா நான் எடுத்து விட்றேன். சரியா, என்ன சொல்றேன்? டோட்டலா எடுத்து விட்றேன். 5 6 11 18 18 8 20 26 26ஓட 9 போட்டுனா 30 35 பந்துகள். அதை டோட்டலி கூட்டினா சரியா பார்த்துப்போம். 5 10 11 18 18 8 20 26 26 4 30 35 35. ஓகே, 35 பந்துகள் இருக்கு. இதுல ஒன்னாவது மட்டும் நல்லா 35 பந்துகள் டோட்டலா இருக்கு. இதுல கேட்கறது என்னன்னு கேட்டா, ஒன்னாவது கேள்வி பாருங்க. சிவப்பு நிற பந்து 3 கிடைப்பதற்கு எடுக்க வேண்டிய பந்துகளின் எண்ணிக்கை அது. சிவப்பு நிற பந்துகள் 3 கிடைப்பதற்கு இது வந்து, அதாவது சிவப்பு நிற பந்துகள் வந்து நமக்கு எத்தனை கிடைக்கணுமா? 3 கிடைக்கணுமா? கிடைப்பதற்கு வெளியே இருக்கப்பட வேண்டிய, இது சொல்றதுக்கு வெளியே இருக்கப்பட வேண்டிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இது சிவப்பு நிற பந்துகள் இருக்கு 6. சிவப்பு நிற பந்துகள் இருக்குன்னா 6 உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப நீங்க எடுக்கிற பந்துகள் மொத்தம் 35 பந்துகள் இருக்கு. சரியா, மொத்தம் பந்துகள் இருக்கு 35 பந்துகள் இருக்கு. இப்ப நீங்க யோசிங்க, சிவப்பு நிற பந்து கிடைக்க பெறாததுக்கான மறுதலை யோசிப்போம். கிடைக்க பெறதுக்கு நம்ம யோசிப்போம். கிடைக்க பெறாததுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம 35 பந்துல சரியா குறைஞ்சது, சரியா 35ல இந்த 6 கழிங்க, 6 கழிச்சு எத்தனை? 29 நினைக்கிறேன். ஓகே தானே? நீங்க 29 பந்துகள், சரியா, நீங்க வந்து 29 பந்துகள் வந்து எடுக்கிறீங்க. அந்த சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கலாம்னு கேட்டா, இப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பந்தா நீங்க பிக் பண்ணி எடுக்கக்குள்ள 29 பந்துகள் எடுத்தீங்களா இருந்தா, அது வேற வகையான பந்துகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏன்? இப்ப நீங்க கண்டிப்பா நீங்க சொல்ல இயலாது. இந்த 29 பந்துகள்ல வந்து கண்டிப்பா நீங்க சிவப்பு ஒண்ணு எடுப்பீங்கன்னு நீங்க சொல்ல இயலாது. ஏன்? நம்ம ஒரு கூடையில கண்ணை கட்டி வச்சுதான் கூடையில இருந்து பந்துகள் எடுக்கிறோம். அப்ப சிவப்பு பந்து வரலாம், வராமலும் போகலாம். கண்டிப்பா வருமானு சொல்ல இயலுமா? இயலாது. அதனால என்ன செய்யணும்? இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இப்ப வராததுக்கான நிகழ்தகவு என்ன? 29. ஏன் 35 பந்து நீங்க எடுக்கிறீங்க, 35 பந்துகள் 29 பந்துகள் எடுக்கிறீங்க. அந்த 29 பந்துகளுமே வேற கலரா இருக்கலாம். சிவப்பு தவிர்ந்த என்ன செய்ய பார்த்தாலே சிவப்பு தவிர்ந்த மத்த பந்துகளா இருக்கலாம். இருக்கலாம் இல்லையா? ஏன்? மஞ்சள்ல 5 வந்துடலாம். சரியா? நீளத்துல 7 நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஊதாவில 8 எடுத்துக்கலாம். பச்சையில 9 நீங்க எடுத்தாலே 29 பந்துகள் வந்துடும். அந்த 29 பந்துகள்ல வந்து என்ன இருக்காது? சிவப்பு இருக்கா தன் நிகழ்தகவு இருக்கு. ஏன்? கண்டிப்பா சிவப்பு வரும் நீங்க உங்களால என்ன செய்யாது சொல்ல முடியும். வரும், வராமலும் விடலாம். ஆனா இப்ப சொல்றாங்க கண்டிப்பா சிவப்பு நிற பந்து 3 கிடைக்கணுமா? அப்ப வந்து கண்டிப்பா வந்து 3 என்ன செய்யணும்? கிடைக்கணும் அப்படின்னா பாருங்க, 29 பந்துகள் நீங்க எடுத்தீங்கன்னா வர்றதுக்கான, அதாவது வராம போகலாம். சிவப்பு நிற பந்துகள் வராம போகலாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒண்ணு 30வது பந்து எடுக்கிறீங்க, 30 பந்து எடுக்கிறீங்க, 29 தாண்டி 30 பந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சிவப்பு பந்து இருக்கணுமா இல்லையா? ஏன்? கண்டிப்பா ஒரு சிவப்பு பந்து இருக்கணும். ஏன்? மொத்தம் 35 பந்துகள் இருக்கு. அதுல சிவப்பு நிற பந்துகள் 6 இருக்கு. நீங்க 29 பந்துகளுமே சிவப்பு தவிர்ந்த மத்த பந்துகள் நீங்க எடுத்துட்டாலும் கண்டிப்பா ஒரு சிவப்பு பந்து என்ன செய்யும்? கண்டிப்பா கட்டாயம் என்ன செய்யும்? வந்தே ஆகும். அப்ப 30 பந்துகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிவப்பு பந்து வரும். அது இங்க கேட்டதாங்க 3 சிவப்பு நிற பந்துகள் கிடைப்பதற்கு. அப்படின்னா 3 சிவப்பு பந்துகள் கூட நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கண்டிப்பா தெரியும் 29 பந்துகள் எடுத்தா வந்து வராது. ஆனா 30 எடுத்தா ஒரு பந்து வரும். நீங்க பாருங்க, 29 எத்தனை பந்துகள் தேவை? 3. 30 29ஓட 3 கூட்டுறோம், 32 பந்துகள். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நீங்க வேணா போட்டுட்டு 32 பந்துகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? கண்டிப்பா அதுல வந்து சிவப்பு நிற பந்துகள் 3 கண்டிப்பா என்ன செய்யணும்? கிடைச்சே ஆகணும். ஆமாவா இல்லையா?
சிவப்பு நிற பந்துகள் என்ன செஞ்சாலும் கிடைத்தே ஆகும். ஏன் எப்படியுமே நீங்க அதுல 35 பந்துகள் நீங்க 32 பந்துகள் எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா என்ன செய்ய போகுது 3 பந்துகள் சிவப்பு இருந்தே ஆகணும். அதுதான் இந்த கேள்விக்கான விடை. சரியா? சிவப்பு நிற பந்துகள் 3 கிடைப்பதற்கு ஒண்ணு அதோட என்ன 30 எடுத்தா ஒண்ணு வந்துடும். அதனால 30 போட்டிருக்கோம். இங்க 3 நிற பந்துகள் 3 சிவப்பு நிற பந்துகள் வர்றதுனால நம்ம எடுத்ததுல 32. அடுத்து நீலம் தவிர்ந்து ஏனைய நிறங்களிலான இரு பந்துகளை பெறணுமா? அப்ப நீலம் தவிர்ந்த இப்ப இதுல என்ன செய்யணும்னு கேட்டா நீலம் தவிர்ந்து ஏனைய நிறங்கள் எதுனால 2 பந்துகள் கிடைக்கும். அப்ப பாருங்க நீளம் கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சி எதுன்னு பாருங்க. 35ல 7 பந்துகள் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும்? சம்டைம் நீங்க எடுக்கிற 35 பந்துகள் நீங்க 7 வருஷமா பிக் பண்ணி எடுக்கிறீங்க. எடுக்கக்குள்ள முதல்ல நீங்க எடுக்கிற 7மே வந்து என்ன செஞ்சிடலாம்? சம்டைம் நீல நிறமா வந்துடலாம். நீங்க இருக்கிற 7 நிறமே என்ன செஞ்சிடலாம்? சிவப்பு நிறமா வந்துடலாம். சரியா? ஆனா இங்க சொல்றாங்க என்ன? நீங்க தவிர்ந்த நீங்க இதை 7 தாண்டிட்டு இன்னும் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, இந்த 7 தாண்டிட்டு நீங்க எடுக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அதாவது ஏனைய நிறங்கள் நீங்க 7 தாண்டிட்டு 7 விட 2 பந்துகள் கூட எடுக்கீங்க. 9 பந்துகள் எடுக்கீங்கன்னு யோசிச்சு 9 பந்துகள் எடுத்தா 9 பந்துகள் எடுத்தா சரியா? 9 பந்துகள் எடுத்தா பாருங்க, நீங்க எடுக்கிற 7மே என்ன செஞ்சிருச்சு? நீளம் வந்துருச்சு. எடுக்கிற 7மே வந்து நீளம் வந்துருச்சு. மிகுதி 2 எடுக்கிறீங்க தெரியுமா? எக்ஸ்ட்ரா 2 எடுக்கிறீங்க. அது வந்து எப்படியுமே நீளத்தை தாண்டி 2 கலரா தானே இருக்க போகுது. விளங்குச்சா இல்லையா? அதாவது முதல்ல எடுக்கிறீங்கன்னா நீல நிறம் வந்து 7 இருக்கு. இப்ப நீங்க கேட்டா நிலம் தவிர்ந்தவங்களுக்குள்ள நீங்க நிலம் கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சாவை பாருங்க. எடுக்க 35ல 7 எடுத்தா சம்டைம் வந்து என்ன செஞ்சிடலாம்? நீல நிறம் வந்துடலாம். 7மே நீல நிறம் வந்துடலாம். ஆனா நீங்க 9 பந்துகள் எடுத்தாங்கன்னா முதல் 7மே என்ன செஞ்சிருவீங்க? வெளியில முதல் 7மே என்ன செஞ்சிருவீங்க? நீல பந்துகள் எடுத்து வெளியில போட்டீங்க. சரி, முதல் 7மே வெளியே போட்டுட்டீங்க. மிச்சம் இருக்கிறது எத்தனை? அதாவது 7மே நீல நிறம் வந்துட்டு அப்புறம் மிகுதியா நீங்க எடுக்கிற 2 பந்துகள் எப்படியும் வேற கலரா தானே இருக்க போகுது. ஒண்ணு பச்சையில 2 எடுக்கலாம், சிவப்புல எடுக்கலாம், இல்லாட்டி மஞ்சளும் பச்சையும் எடுக்கலாம். வேற ஏனைய இரு பந்துகள் தானே. இந்த கலர்னு சொல்லிட்டு ஏனைய சொல்லக்குள்ள நீங்க 9 பந்துகள் எடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? கண்டிப்பா 2 கலர் வேற 2 கலர் தான் வரப்போகுது. சரியா? அடுத்து நீலம் மற்றும் ஊதா தவிர்த்து ஏனைய நிறங்களின் பண்பு வந்து பெறுவதற்கு அதுவும் அதே மாதிரி தான் பாக்குறோம். நீலம் மற்றும் ஊதா தவிர்ந்தவங்க நீங்க அதுல இருந்து கிடைக்கிறதுக்கான நிகழ்வு பார்க்கிறோம். நீளமும் ஊதா எத்தனை? 7 இருக்கும் 15. அப்போ 15 பந்துகள் எடுக்கக்குள்ள சம்டைம் என்ன செஞ்சிடலாம்? 15 பந்துகளுமே எடுக்கக்குள்ள 15 நீளமும் ஊதாவுமாவே இருந்துடலாம். ஆமாவா இல்லையா? ஏன் 15மே நீளமும் ஊதாவுமாவே இருந்துடலாம். தவிர ஏனைய நிறங்கள் பந்து ஒன்று என்ன சொல்றாங்க? பந்து ஒண்ணுதான் இங்கே 2 பந்துகள் ஹைலைட் பண்ணி போயிடலாம். இது பந்து ஒண்ணு. ஏதாச்சும் ஒரு நீளம் ஊதம் தவிர்த்து வேற ஒரு நிறத்துலன்னா ஒரு பந்து ஒண்ணு கிடைக்கிறது. அப்ப பாருங்க 15 தாண்டி நீங்க எடுக்கிற அடுத்து 16வது பந்து எப்படியுமே என்ன செய்ய போகுது? வேறொரு கலரா தானே இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? ஏன் நீங்க முதல்ல எடுக்கிற நீளமும் ஊதாவும் தானே. நீலம் 7 வந்துச்சு, ஊதாவும் 8 வந்துருச்சு. அப்ப 15 அது 2மே எடுத்து முடிச்சிட்டோம். அங்கிட்டு நீங்க 1வது எடுக்க போறது ஒரு 16வது பந்து வந்து இந்த சிவப்புல ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி மஞ்சள்ல இருக்கலாம், இல்ல பச்சையில ஏதாச்சும் வேற ஒரு கலர்ல ஒரு பந்து தான் நீங்க போறாங்க. அப்ப எத்தனை பந்துகள் இருக்கணும்? அது குறைந்து நீங்க 16 பந்து தான் இருக்கணும். சம்டைம் நீங்க நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏன் நம்ம 1வது எடுக்கிற பந்தே வந்து என்ன செஞ்சுக்கலாம்? 1வது எடுக்கிற பந்தே வேற ஒரு கலர் வரலாம் தானே? வரலாம். அது வரலாம். சரியா? ஆனா அந்த டைம் நீங்க 1வது எடுக்கிறது நீல கலரா இருந்துச்சுன்னா எப்படி நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க? நீங்க 1 எடுத்தா போதும். அது கண்டிப்பா நீலம் தவிர்ந்த மத்த ஒரு நீலமும் ஊதாவும் தவிர்ந்த ஒரு பந்தா தான் இருக்கும்னு எப்படி கண்டிப்பா சொல்லுவீங்க? ஏன்னா ஆனா நீங்க 16 பந்துகள் எடுத்தா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். எப்படி நீங்க எடுக்கிற 16வது பந்து எப்படியுமே என்ன செய்ய போகுது? வேற ஒரு கலரா தான் இருக்க போகுது. அப்படித்தானே? நீங்க யோசிக்க கூடாது. நம்ம இதுலயே இப்போ 1 2 நம்ம 2 தானே எடுக்கிறோம். 3வது பந்து ஒண்ணு செஞ்சிடலாம். பெஸ்ட் நீலம் எடுக்கிறோம். அடுத்து ஊதா எடுக்கிறோம். அடுத்து மஞ்சள் ஒண்ணு எடுத்துடலாம் தானே. எடுத்துடலாம். பல வாய்ப்புகள் வந்து என்ன கண்டிப்பான்னு சொல்லிடுமா? ஏன் மறுபடியும் நீலம் ஒண்ணு எடுத்துடலாம். ஆனா அப்படியே நீங்க 15 பந்துகள் நீங்க எடுக்கக்குள்ள 15 பந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15மே நீளம் ஊதா வந்துருச்சுன்னா அங்கிட்டு நீங்க 16வது பந்து நீங்க எப்படி எடுக்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு கலர் ஒன்று வந்துதானே ஆகணும். அதனாலதான் 16 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? டவுட்ஸ்னு சொல்லுங்க. அடுத்து நீலம் மற்றும் மஞ்சள் தவிர ஏனே இரு பந்துகள் ஏனே கலர்களான இரு பந்துகளை பெறுவதற்கான இருக்கக்கூடிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. சரியா?
நமக்கு தெரியணும். அப்ப நான் சொல்லிட்டு நீலம் மற்றும் மஞ்சள் தவிர்ந்த அது ரெண்டும் எடுக்கிறதுக்கான நிகழ்த்தவோ பாருங்க. நீளமும் மஞ்சள் எத்தனை 7 5 12. அப்போ 12 பந்துகள் எடுத்த சம்டைம் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ரெண்டுமே மாறி மாறி வந்துடலாம். வரலாம் வராம போகலாம். ஆனா 12 பந்துகள் எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும், 12 பந்துகள் நீங்க எடுத்தீங்கன்னா இருந்தா நீலம் மற்றும் மஞ்சள் அதுக ரெண்டுமே வந்துடும். ஆனா இதுல கேட்டாலும் அதுகள் தவிர நீலம் மஞ்சளும் தவிர இரு பந்துகள் எடுக்கிறதுக்கு. அப்ப என்ன செஞ்சிருவோம், இந்த 12 வந்து எடுக்கிறதுக்கான நிகழ்த்தவு. இன்னும் ரெண்டை கூட்டும். இங்க 14 பந்துகள். இந்த 14 பந்துகள் இருக்கக்குள்ள கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, ஏனைய 2 நிறங்களான ஏதோ வேற ஒரு கலர்ல என்ன செய்ய போகுது, அந்த 2 பந்துகள் இருக்க போகும். ஒண்ணு பச்சையாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஊதாவும் இருக்கலாம், இல்லாட்டி சிவப்பாவும் இருக்கலாம். விளங்குச்சா? அப்ப 12 பந்து, அதாவது நீளமும் நீங்க கேட்டா முதல் பாருங்க, நீளமும் மஞ்சளும் எடுக்கிறதுக்கான நிகழ்த்தவு எத்தனை, மஞ்சள் 5 நீளம் இல்லை. அப்ப 12 பந்துகள் எடுக்கக்குள்ள சாப்பிட்ட இந்த 2 கலர்லயுமே வந்துடலாம். ஆமாவா இல்லையா? ஆனா 14 பந்துகள் எடுக்கக்குள்ள கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா வேற 2 கலர் தான் வரப்போகுது. அதனாலதான் 16 விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஒரே நிறத்திலான இரு பந்துகளை பெறுவதற்கு வெளியே இருக்க வேண்டிய பந்துகளின் எண்ணிக்கை. அதாவது ஒரே நிறத்திலான, அப்ப என்ன செய்ய, ஒரே நிறத்திலான இரு பந்துகளை பெறுவதற்கு எடுக்க வேண்டிய பந்துகளின் எண்ணிக்கை. இது கொஞ்சம் நல்ல யோசனையா. ஒரே நிறத்திலானக்குள்ள நீங்க எத்தனை பந்துகள் கலர் இருக்குன்னு பாக்குறோம். 1 2 3 4 5. சரியா? 5 பந்துகள்னா அதாவது 5 கலர்ஸ்ல இருக்கு. அப்படித்தானே? 5 கலர்ஸ்ல இருக்கு. நீங்க முதலாவது எடுக்கிறீங்க சிவப்பு வந்துருச்சு, அடுத்து எடுக்கிறீங்க மஞ்சள் வந்துருச்சு, அடுத்து எடுக்கிறீங்க நீலம் வந்துருச்சு, அடுத்து ஊதா எடுத்துட்டீங்க, அடுத்து பச்சை எடுத்துட்டீங்க. அப்ப 5 கலர் எடுக்கக்குள்ள 5 போல் எடுக்கக்குள்ள 5லயும் ஒவ்வொரு கலர் வந்துருச்சு. சரியா? ஆறாவது எடுக்கிறீங்க ஒண்ணு, ஆறாவது கலர் ஒண்ணு, ஆறாவது டிப் நீங்க எடுக்கக்குள்ள எப்படியுமே நீங்க முதல் 5ல எடுத்ததுல ஒண்ணு தானே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நீலம் எடுத்திருப்பீங்க, 1வதுல என்ன செய்ய அப்படித்தானே விளங்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்குள்ள நீலம் எடுத்துட்டீங்க, அடுத்து செகண்ட் எடுக்கக்குள்ள வந்து மஞ்சள் எடுத்துட்டீங்க, 3வது எடுக்கக்குள்ள சிவப்பு எடுத்துட்டீங்க, 4வது எடுக்கக்குள்ள வந்து ஊதா எடுத்துட்டீங்க, 5வது எடுக்கக்குள்ள பச்சை எடுத்துட்டீங்க. 5 டிப் நீங்க எடுக்கக்குள்ள வெவ்வேறு கலர்ல எடுத்துட்டீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. சரியா? எடுத்துட்டு கண்டிப்பா தானே இப்ப ஆறாவது முறை எடுக்கக்குள்ள நீங்க நல்லா யோசிங்க. ஆறாவது முறை எடுக்கக்குள்ள நீங்க இன்னும் முதல் 5ல எடுத்து இன்னொரு கலர் தானே இதுல எடுக்க போறீங்க. இதை தகுந்து வேற ஒரு கலர் எடுக்க போறீங்களா, வெள்ளை இல்லாட்டி கருப்பு எடுக்க போறீங்களா? இல்லையே. ஏன், ஆல்ரெடி நீங்க அந்த 5 கலர் தான் இருக்குன்னா அதுல 6வது டிப் நீங்க எடுக்கணும், அதுல இருந்து ஒரு கலர் தான் எடுக்க போறீங்க. அப்ப 6 முறை நீங்க எடுத்தீங்கன்னா இருந்தால், குறைந்தது நீங்க 6 முறை நீங்க எடுத்தீங்கன்னா இருந்தா ஆல்ரெடி எடுத்த ஒரு கலர் தான் எடுக்க போறீங்க. அப்ப 2 பந்துகள், அதாவது ஒரே நேரத்துல இரு பந்துகள் நீங்க கண்டிப்பா எடுத்துருவீங்களா இல்லையா? ஏன் நீங்க யோசிக்க கூடாது, முதல்ல நான் நீளம் எடுக்கிறேன், அடுத்து நான் 2வது நீளம் எடுத்தேன், அது சொல்ல முடியாது இல்ல. அது வந்து கன்ஃபார்மா நீங்க சொல்லிடாது. 1வது நீளம் எடுத்தா 2வது வேற ஒரு கலர் இருக்கலாம், 3வது மட்டும் நீளம் எடுக்கலாம். சரியா? அதுதான் நல்ல பதில், எடுக்கலாம். ஆனா கண்டிப்பான்னு நீங்க உங்களால என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. கண்டிப்பா இது நான் கண்டிப்பா அடுத்த 3வது நான் நீளம் தான் எடுப்பேன்னு உங்களால சொல்லிடுமா? இயலாது. அது வந்து கெஸ் தானே. அது வந்து வரலாம் வராமல் போகலாம். ஆனா நீங்க 6 கலர் எடுத்தீங்கன்னு வைங்களேன், 6 முறை நீங்க எடுக்கிறீங்க. சரி, 6 கலர்ல 6 முறை, 6 முறை நீங்க எடுக்கக்குள்ள கண்டிப்பா 5 முறையும் வேற வேற கலர் வந்துருச்சு. ஆனா 6வது எடுக்கக்குள்ள நீங்க ஆல்ரெடி எடுத்த ஒரு கலர் தான் எடுக்க போறீங்க. அப்ப இப்படியான கேள்வி இருக்கு. ஒரே நிறத்திலான இரு பந்துகளை பெறுவதற்கு மூல எத்தனை கலர் கொடுத்துருப்பாங்களோ, சரி, அதோட ஒண்ணு கூட்டினீங்கன்னா அதுதான் நிகழும். அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள் நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. ஆன்சர்ஸ் முதல்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து டைம் வச்சு செஞ்சாங்க ஓகே, இல்லாட்டி ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எனக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ட்டு படிப்போம். சரியா? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சோஷியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணோம். டைம் கேள்விகளுக்கான ஐடியாஸ் எடுத்துக்கொள்றதுக்கு நான் படிப்பிக்கிறது கொஞ்சம் விளங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஐக்கியூக்கு வந்து நான் கொஞ்சம் புதுசு. சரி, ஐக்கியூ வந்து அந்த அளவு நான் ஜீனியஸும் இல்லை, நானும் பழகிட்டு வரேன். யோசிச்சு பாருங்க, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் கொஞ்சம் விளங்குதா அப்படின்ட்டு. நான் படிச்சதுக்கு தான் நான் உங்களுக்கு எனக்கு விளங்கின முறையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நிறைய முறையில் ஆன்சர்ஸ் எடுக்கலாம். நமக்கு எந்த முறை வந்து ஈஸியா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க இதோட ஈஸியாக ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க. அப்புறம் பார்த்து எந்த ஈஸியான மெத்தட்ஸ் நம்ம பின்பற்றுவோம். சரியா? டைம் சேவ் பண்றது நமக்கு பெரிய ஒரு ஐக்கியம், பெரிய ஒரு டிஃபிகல்டிஸ்னா அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் சரியான கரெக்டாக. அப்ப பாருங்க.
வேற படிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வர ஐக்யூ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து வருது. ஒழுங்கமைப்பு கேள்வி நல்லா பார்த்துக்கொள்ளணும் சரியா. அதுக்கப்புறம் வேற அந்த கனவுரு அந்த வெட்டப்பட்ட நிறந்திட்டப்பட்டு அந்த மாதிரிலாம் வருது, அதுகள் கொஞ்சம் பாருங்க. ட்ரெண்டிங்ல வர ஐக்யூ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வருது. மெக்ஸ் சார்ந்ததா இல்லை, தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய மாதிரியான கேள்விகள் தான் வருது இந்த உள்ள. காலங்களில் நிறைய எம்எஸ்ஓ அப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வருது தானே, கஸ்டம்ஸ் கிரியேட்ல பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.